கார்த்திக். சூரியனில் இருந்து வெளிப்படும் வெப்பம் காரணமாக அதிகமாக வியர்த்தல் ஏற்படுகிறது. இதனால் உடலில் நீரிழிப்பு ஏற்பட்டு உடலில் வைட்டமின் குறைபாடுகள் ஏற்பட்டு ஆபத்தை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது. எனவே நாம் அதற்கான உணவுகளை சரியாக தேர்ந்தெடுப்பது மிக முக்கியமாகும். கோடை காலத்திற்கு என்று சில பருவகால பழ வகைகள் உண்டு. அவை நமக்கு நன்மை பயக்கின்றன. மேலும் அந்த உணவுகள் சுவையானதாக இருக்கின்றன. கோடை காலத்தில் உள்ள அதிகமான பழங்கள் உடலுக்கு நீரேற்றம் அளிப்பவையாக உள்ளன. அவற்றில் சிலவற்றை பற்றி இப்போது விவரமாக பார்க்கலாம். தர்பூசணி. இது கோடை காலத்தில் உடலை ஹைட்ரேட் செய்யும் ஒரு சூப்பர் ஹைட்ரேஷன் உணவாகும். தர்பூசணிகள் அதிகப்படியான நீரை கொண்டுள்ளன. மேலும் அவை உங்களை குளிர்ச்சியாகவும் நீரேற்றமாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக்கொள்ள உதவுகின்றன. மேலும் தர்பூசணி சூரிய வெப்பத்தால் தோல் சேதமடையாமல் பாதுகாக்கிறது. தக்காளி. கோடை வெயிலில் இருந்து உங்கள் சருமத்தை பாதுகாக்க பலர் எப்போதும் சன்ஸ்கிரீன் போன்ற செயற்கை பாதுகாப்பு அம்சங்களை பயன்படுத்துகின்றனர். ஆனால் இயற்கை வழியில் அதற்கு நீங்கள் பாதுகாப்பை தேட முடியும். ஆம், தக்காள் மற்றும் பிற சிவப்பு பழங்கள் மற்றும் காய்கறிகளை சாப்பிடுவதால் உங்கள் தோலுக்கு கூடுதல் பாதுகாப்பை நீங்கள் பெற முடியும். ஏனெனில் இது லைகோபினை கொண்டுள்ளது. தக்காளியை சிவப்பு நிறமாக்கும் கரோட்டினாய்டு மற்றும் அதிக லைகோபீனை உட்கொள்வது மூலம் உங்கள் சருமத்தை வெயிலில் இருந்து பாதுகாக்க முடியும். கிரீன் டீ. கிரீன் பரவலாக அனைவரும் அறிந்த ஒரு பானமாகும். இது சூடாக அல்லது குளிர்ச்சியாக எப்படி வேண்டுமானாலும் அருந்தக்கூடிய பானமாக உள்ளது. கிரீன் டீ உடலை நீரேற்றமாக வைத்திருக்க உதவுகிறது. ஹெல்லைன் என்ற தளம் கிரீன் டீ குறித்து கூறும்போது பூமியில் உள்ள சிறந்த ஆரோக்கியமான பானம் கிரீன் டீ என கூறியது. ஏனெனில் இது உடலில் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள், தாதுக்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்களை அதிகமாக கொண்டுள்ளன. சர்க்கரை நிறைந்த குளிர்பானங்களை குடிப்பதற்கு பதிலாக தேநீர் குடிப்பது மூலம் கோடை காலத்தில் நமது உடலை நீரேற்றமாக வைத்துக்கொள்ள முடியும். முலாம் பழம். கோடை கால ஆரோக்கிய உணவுகளில் முலாம் பழம் முக்கிய பங்கு வகிக்கிறது. இவை ஊட்டச்சத்துக்கள், நீர் மற்றும் அதிக சுவையையும் கொண்ட பழமாக உள்ளன. எனவே ஒரு ஆரோக்கியமான சுவையான கோடை கால உணவாக முலாம் பழம் உள்ளது. முலாம்பழம் உடலில் நீரிழப்பை குறைக்கிறது. எனவே ஹார்மோன் மாற்றங்களால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு முக்கியமான பழமாக முலாம்பழம் உள்ளது என கலிபோர்னியாவின் சாண்டோ மோனிகாவில் உள்ள சுகாதார நிபுணரான டாக்டர் ஷெர்ரி ரோஸ் கூறுகிறார். பெர்ரி. ஸ்ட்ராபெர்ரி, ப்ளூபெர்ரி, பிளாக்பெர்ரி என அனைத்து வகையான பெர்ரி பழங்களிலும் ஆரோக்கிய நன்மைகள் அதிகமாக உள்ளன. ஸ்ட்ராபெர்ரி மற்றும் ப்ளூபெர்ரி இரண்டு அதிக ஃப்ளாவனாய்டுகளை கொண்டுள்ளன. இவை சருமத்தில் இரத்த ஓட்டத்தை அதிகரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. மேலும் இது உங்கள் சருமத்தின் ஆரோக்கியத்தையும் தோற்றத்தையும் மேம்படுத்துகிறது. கோடை காலத்தில் நீங்கள் வெளிப்பகுதிகளில் அதிக நேரத்தை செலவிடும்போது இந்த பழங்கள் உங்களுக்கு மிகவும் அவசியமாகிறது. மேலும் பிளாக்பெர்ரி மற்றும் ராஸ்பெர்ரி இரண்டிலும் அதிகமான நார்ச்சத்துக்கள் நிரம்பியுள்ளன. அவற்றின் முழுமையான சுவையையும் புத்துணர்ச்சியும் பெற நீங்கள் அவை விளையும் பண்ணைக்கு சென்று வாங்கலாம். தயிரின் நன்மைகள். தயிர் மிக முக்கியமான பால் உணவாகும். இதில் புரதம் நிறைந்து காணப்படுகிறது. தயிர் பயணத்தின் போது சாப்பிட எளிதானது. அதை குளிராக மாற்றி கோடையில் நீங்கள் கடற்கரைக்கோ அல்லது குளத்திற்கோ செல்லும்போது கூட எடுத்து செல்லலாம். தயிர் ஒரு முக்கியமான கோடைக்கால உணவாகும். புரதமானது உடலுக்கு தேவையான சத்தை அளிக்கிறது. மேலும் அதிக கலோரி கொண்ட உணவுகளை உண்பதில் இருந்து இது தடுக்கிறது. மேலும் தயிரில் புரோபயாடிக்குகள் உள்ளன. இது நமது செரிமான அமைப்பை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள உதவுகிறது. கோடைக்கால சாலடுகள். சாலடுகள் என்பவை ஒரு வகை வெளிநாட்டு உணவு முறையாகும். உணவை வேக வைக்காமல் உண்ணும் பதத்திற்கு மாற்றக்கூடிய ஒரு முறைத்தான் சேலட் என அழைக்கப்படுகிறது. பழங்கள், காய்கறிகள், கீரைகள் இவற்றை கொண்டே பொதுவாக சாலட்கள் செய்யப்படுகின்றன. வேக வைத்த காய்கறிகளை விடவும் சாலட் சாப்பிடுவது உடலுக்கு அதிக சத்துக்களை அளிக்கிறது. எனவே அதிக சத்துக்களை பெற கீரை சாலட்களை செய்து உண்ணலாம். அடர் பச்சை நிற காய்கறிகள் மற்றும் பழங்கள் ஆகியவை உண்ண தகுந்த ஆரோக்கியமான உணவுகளாக உள்ளன. அவை கரோட்டினாய்டுகள், ஆக்சிஜனேற்றிகள் மற்றும் ஃபோலேட்டுகள் ஆகியவற்றை அதிகமாக கொண்டுள்ளன. முக்கியமாக கர்ப்பிணி பெண்களுக்கு உகந்த ஊட்டச்சத்து உணவாக இவை உள்ளன. மேலும் இலை கீரைகள் சருமத்தை சூரிய பாதிப்புகளில் இருந்து பாதுகாக்கின்றன.
மேலும் அவை புற ஊதா கதிர்களின் உணர்திறனை குறைத்து மெல்லிய மற்றும் வறண்ட சருமத்தை சரி செய்கின்றன. சருமத்தை சேதப்படுத்தும் கதிர்களுக்கு எதிராக சருமத்தின் பாதுகாப்பை இவை பலப்படுத்துகின்றன. ஐஸ் காபி. காபியில் உள்ள காஃபின் எனும் பொருள் உடல் நீரேற்றத்தில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. ஆனால் பலருக்கு காபி குடிக்கும் பழக்கம் உள்ளது. அவர்களால் காபி அருந்துவதை தவிர்க்க முடியாது. எனவே கோடை காலங்களில் அதிகாலையை சூடான காப்பியுடன் துவங்குவதற்கு பதிலாக கோல்ட் காபியை அருந்தி துவங்கலாம். சமீபத்திய ஆய்வு ஒன்றில் காபி புற்றுநோய் மற்றும் பொதுவான நோய் அறிகுறிகளை தடுக்க உதவுகிறது என கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் கோல்ட் காபி நீரேற்றத்தில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது.